நண்பா எல்லாமே எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் சிங்கிள் ஃபேஸ் மோட்ரு, இண்டக்ஷன் மோட்ரு, மோனோ பிளாக் டைப்பு, அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டர் கரெக்டான வேல்யூ என்ன, ஸ்டார்டிங்க்கு ரன்னிங்க்கு பயன்படுத்தக்கூடிய சைஸ் என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட், திருவண்ணாமலை. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பலவிதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. This may take the videos posted here are for educational purpose only and if you should attempt to watch it, we will never take any responsibility for it. நண்பா, நம்ம பொதுவாக பயன்படுத்தக்கூடிய இண்டக்ஷன் மோட்டராகட்டும், மோனோ டைப், அதாவது மேலே ஓடக்கூடிய மோட்டர்னு வச்சுக்கோங்க. அந்த மோட்ரு ஏசியில் மட்டும் ஓடுது அப்படின்னா அதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஸ்டார்டிங் மற்றும் ரன்னிங் கெப்பாசிட்டர் கரெக்டான சைஸ் அப்படின்றத பார்க்கும்போது உங்களுக்கு நான் லிஸ்ட் அவுட்டாக கொடுக்குறேன். ஸோ வேணுங்கிறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க. மோட்டார் ஹெச்பி பார்த்தீங்கன்னா 1/4 ஹெச்பி இருக்குது இல்லையா, அதுக்காக ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 70லேருந்து 100 தரலாம். ரன்னிங்கில் பார்த்தீங்கன்னா 8லேருந்து 20. இது வந்துட்டு கிரைண்டரோட மோட்ரு மாடலை பொறுத்து மாறும். ஏன்னா அதில் நான் இண்டக்ஷனும் சொல்லியிருக்கேன், அதே நேரத்தில் மோனோவும் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால தான் 2 சைஸ் கொடுத்துருக்கேன். இது வந்துட்டு உங்கள் வோல்டேஜை பேஸ் பண்ணி மாறும். ஸோ இப்போ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1/4 ஹெச்பி அப்படின்றது கிரைண்டர் இதே போல் மென்ஷன் பண்ணலாம். உதாரணத்துக்கு சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 1/4 ஹெச்பின்றப்ப 8 எம்எஃப்டி 10 எம்எஃப்டி இந்த மாதிரி எல்லாமே ஸ்டார்டிங்கில் வரும். 20ன்றது பார்த்தீங்கன்னா ஹெவி லோடு, லோ வோல்டேஜ் இந்த மாதிரி இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைண்டிங் டைப்பை பொறுத்து மாறுபடும். ஸோ அதுக்காக தான் 20 அப்படி மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு நீங்கள் 1/4 ஹெச்பி அப்படின்னா எடுத்ததுமே 20 போடக்கூடாது. உங்கள் மோட்டரோட வேரியண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாறும். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் செப்பரேட்டாக இண்டக்ஷனுக்கு தனியாக, அதே நேரத்தில் மோனோவுக்கு தனியாக கூட நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி தரேன். இப்போ அடுத்தது 0.5 ஹெச்பி, அதாவது 1/2 ஹெச்பி அப்படின்னு மென்ஷன் பண்ணும்போது 80 to 120 வந்துட்டு ஸ்டார்டிங் கெப்பாசிட்டராக பயன்படுத்தலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 12லேருந்து 25, இது வந்துட்டு 1/2 ஹெச்பி அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 10 இதே போல் 5லேயே கூட உங்களுக்கு ஓகே. இது வந்துட்டு உங்களுக்கு மாடலை பொறுத்து எல்லாமே டோட்டலாக மாறும். இது வந்துட்டு நான் சொல்லக்கூடியது எல்லாமே முழுக்க முழுக்க இண்டக்ஷனு, மோனோ பிளாக், இது 2 டைப்புக்கு சொல்லிகிட்ருக்கேன். சப்மர்சிபிள், ஓப்பன் வெல்லுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நான் சொல்லலை, அடுத்ததாக வரக்கூடிய வீடியோஸில் அதை நான் கொடுக்குறேன். இப்போ 2 ஹெச்பி அப்படின்னு பார்க்கும்போது 25 to 50, நீங்கள் வந்துட்டு 25 போட்டிங்கனாவே 2 ஹெச்பி வந்துட்டு சூப்பராக ஓடும். ஸோ 50ன்றது பார்த்தீங்கன்னா லோடை பொறுத்து கொஞ்சம் வேரியண்ட் வரும். நம்ம வந்துட்டு இதுதான் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்ல முடியாது. இது வந்துட்டு பேசிக்காக வந்துட்டு இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்சில் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் அந்த பதிவு. ஸோ இந்த அளவு வந்துட்டு கொஞ்சம் முன்ன பின்ன உங்கள் இடத்தோட தன்மையை பொறுத்து மாறுபடும், மோட்டரோட மாடலை பொறுத்தும். மோட்டரோட மாடல்னால் ஒன்றும் கிடையாது, அங்கே வரக்கூடிய வோல்டேஜ், மற்றபடி லோடு, இது எல்லாமே அதை கணக்கு பண்ணி தான் அதுக்கு வந்துட்டு நமக்கு மாறும். ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி வந்துட்டு அதுக்கான வேல்யூ இருக்குது, அதாவது கிளம்புறதுக்கு உண்டான வேல்யூ எல்லாமே ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி கரெக்டாக இருக்கும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த ரன்னிங் கெப்பாசிட்டிக்கு பயன்படுத்தக்கூடிய வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா உங்கள் இடத்தோட தன்மை, அதாவது மோட்டரோட தன்மையை பொறுத்து மாறுபடும். ஸோ இது வந்துட்டு கொடுக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே ஒரு கல்வி நோக்கத்துக்காக தான் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க இந்த வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க இமேஜாக. அடுத்ததாக வரக்கூடிய வீடியோஸில் சப்மர்சிபிளுக்கும் ஓப்பன் வெல்லுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி, ரன்னிங் கெப்பாசிட்டி என்னென்ன அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபியூச்சர் அப்டேட்டுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபியூச்சரில் பலதரப்பட்ட பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். நன்றி நண்பா.